மார்கண்டேயன் எலும்ப உடைக்கிறேன்னு எப்படி சொல்றாரு? சட்டசபையை பூட்டுனா எலும்ப உடைக்கிறாரு. சட்டசபையை பூட்டுனா சட்டசபை இழுத்து மூடு அப்படின்னா தவறான வார்த்தை. இதை பொதுவான நபர்கள் கண்டிக்கணும். இப்படி சொல்லக்கூடாதுங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். அண்ணன் வந்த பிறகு ஆளுநர் கைது போட மாட்டேன் சொல்லி ஒரு பாப்போம். என்ன பண்ணுவீங்க அண்ணன் கூட்டிட்டு பெல்ட் வச்சு கூட்டி வெல்ட் வச்சுட்டு பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஒரு நாள் ராத்திரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகம் முழுவதும் கூட்டிட்டு சாவி எடுத்துருந்தேன். வேட்டையார் வீரர் கமலா கேட்டல் போடுறா அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இந்த பொழப்புக்கு 4 பேர். நீங்க என்ன வேட்டையார் வீரர் கமலா இது படமா? எவ்வளவு தவறான வார்த்தை. இதை பொதுவான நபர்கள் கண்டிக்கணும். இப்படி சொல்லக்கூடாதுங்க. சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? நீட் எதிர்ப்பு இப்போ ஜனநாயக எதிர்ப்பாக மாறிவிட்டது. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி சாமிங்கிறா. அப்ப நீ தானே ஆரிச்சாமி. என்னப்பா அப்படி நிப்பாட்டு. ஜனநாயகன் எதிர்ப்பா? நீட்டுக்கும் ஜனநாயகனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்கல்ல. சேலைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். ஜனநாயகன் படத்தை 6 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது சென்சார் போர்டு இஷ்யூ வந்து அதில் நிறைய பேர் லீவை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணி ரிலீஸ் பண்ணி ஃபேக்காக ரிலீஸ் பண்ணி அதுவும் குறிப்பாக பைரசியை வச்சு ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிரிண்டெல்லாம் வெளியில் விட்டு இப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் கண்டிப்பா. அப்போ ஒன்று நாங்கள் 2ஆ திருப்பி கொடுப்போம் கண்டிப்பா. என்னையா இது காக்ரோச் மல்லாக்கப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஜனநாயகன் பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பால அபிஷேகம் இன்று ஈஸியாக நடந்து இருக்கிறது. நான் காலையில் வரது நான் எங்கள் மாதிரி மகிழ்ச்சியில் வரும்போது பார்த்தேன். டே இது நீட் எதிர்ப்புடா. இங்க வந்துக்கிட்டு படத்துக்கு எதிராக ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க, படத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சங்கி. நான் சங்கியா? நீ சங்கி தான்டா. ஏன் எங்க எடுத்து பேசுற? நீ சங்கி தான். உன்னை எடுத்து பேசினா சங்கி. ஆமா. ஆதரிச்சு பேசினா அவங்க என்ன ஊப்பின்னு சொல்லுவாங்க. ஊப்பியா? உடன்பிறப்பு. ஓஹோ. 200 ரூபா ஊப்பிமாங்க. பரவாயில்லையா? என்ன நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி சார். ஜனநாயகன் படத்தை வச்சு காக்ரோச் போராட்டத்தை அப்படியே டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க சார். ஜனநாயகன் படம் 6 மாதத்துக்கு பிறகு வருது. ஏதோ இந்த கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துட்டாங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி நேற்று இவங்க அறிவித்தது கிடையாது. ஏமக்கா எதுவும் இந்த முளத்துக்கும் எதுக்கோ முளம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எனக்கு புரியலை. உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க. அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். எனக்கு வலிக்கிறதே. இந்த குருவி உட்கார பணம் விழுந்த மாதிரி காக்ரோச் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. உடனே நிறைய பேர் வந்து ஜனநாயகன் தேவையில்லை, ஜனநாயகம் தேவை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சிம்புவை தூக்கி ஜெயில போடணும். இக்னோர் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்தை. சாங் ரொம்ப பேடா தான் இருந்துச்சு. கண்டிப்பா அவர் மேல கேஸ் எடுத்தே ஆகும். என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? பீப் சாங். போடு பீப் சாங். அந்த வைப் நல்லா இருக்கு. அதனால அந்த பாட்டை உங்களுக்காக இப்ப ப்ளே பண்றோம். போடு. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு. நான் என்ன பண்றது? இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். சரி, அடுத்ததா நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களுக்கு திமுக எம்பி கனிமொழி பெரும் ஆதரவு. பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எங்களுடைய இளைஞர் படை நேரடியாக உங்களுக்காக களம் கண்டிருக்கிறது. 5 வருஷம் அக்கா மௌனத்தில் இருந்தாங்க. மௌன விரதம். நீட்டை பத்தில அக்கா பேசவே இல்லை.
நீட் நடக்கவே இல்லை, 5 வருஷம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை. +2 மார்க் வச்சு தான் எல்லாரும் மருத்துவத்துக்கு சேர்ந்துருந்தாங்க. அதனால் அக்கா பேசாமல் இருந்தாங்க. இப்போ நீட் எக்ஸாம் எழுதினாதான் மருத்துவத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அதனால அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. என்னக்கா 5 வருஷம் மௌனமாக இருந்துட்டு இன்னைக்கு இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே, நல்லா இருக்குக்கா, சூப்பராக இருக்குது. இதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருஷத்தில் ஒரு எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷனுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது இப்போதே எங்களுக்கு தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அறிவுக்கு என்ன ஆச்சு? முத்தலிஃப் அவர்கள் கேட்டிருக்காங்க. பிரபலமாகணும்னு ஆசை வந்துருச்சு, 5 ஆண்டு தம்பி எங்க இருந்துச்சுன்னு தெரியலையே. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து? ஆனா அந்த போராட்டத்துல இன்னும் சில நபர்கள், இன்னும் சில விஷயங்கள் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? ஆர்டிகல் 370 ஏன்டா எடுத்து தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஏஏ என்ஆர்சி அப்படிங்கிறதுலாம் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து கம்மல் தோடு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு எங்களுடைய குழந்தைகள் நீட் எக்ஸாம் எழுதுனா எவனோ ஒருத்தன் ஈஸியாக கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ண விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவன கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? அவனை தண்டனை கொடுக்கணும். அதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அதை தடுக்க தவறியவர்கள், இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்ன? நீ இங்கே உருட்டு கொண்டு வாழ்ந்து முடிச்சுட்ட, நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கோம். பார்த்துக்க, போகும்போது எவ்வளவு குறுக்க வந்தா அடிதான். இன்னைக்கு அறிவு வரார், அவர் பிரபலம் அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லையே. அறிவு நல்லாவே தெரியுமே, தெருக்குறள் அறிவு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஆனால் அந்த மனுஷன் வந்துக்கிட்டு நீட்டை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம் முன்னாடி உட்காந்து வீரவசனம் பேசினார். ஏன் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அது திமுக ஆட்சியில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். நீட்டுக்கு எதிராக சூட்சமா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னனால மூடிக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும், அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டு தெரியும். இப்பவும் நாங்க சொல்றோம், 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆனா இப்போ என்னன்னா தாவேக ஆட்சி வேற வந்துருச்சு. சிஜேபி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வேற அங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இங்க ஒரு ஃபயரை விட்டோம்னா நம்மளை பத்தி இன்னும் நிறைய பேர் நிறைய பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த மனுஷன் நினைச்சிருக்கலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே, இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.